அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோங்க. வாங்க பார்க்கலாம். ராய் மாவுங்க ஒரு 2 கப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டிஷ் பேர் வந்து குழுக்கு ரொட்டிங்க. எனக்கு வந்து எங்கள் சின்ன பாட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். நான் வந்து என் பிள்ளைகளுக்கு நான் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ. இது ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இது நல்லா இனிப்பாக இருக்கும், அதனால ஒரு கப்பு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி தேங்காய் துருகி வச்சிருக்கேன். ஒரு 5 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். இது மாவு பிசையறதுக்கு தண்ணி. இதை வந்து வேவிக்கிறதுக்கு இங்கே தண்ணி வந்து இட்லி சட்டியில் ரெடியாக வச்சிருக்கேங்க. இப்போ வந்து மாவு பிசைஞ்சு தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி வந்து அளவு எப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு தண்ணி பிடிக்கும். ஒவ்வொரு மாவு தண்ணி ரொம்ப பிடிக்கும், ஒரு மாவு தண்ணி ரொம்ப பிடிக்காது. அதனால அளவு சொல்ல முடியாதுங்க. இதை பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சாச்சுங்க இந்த பதத்துக்கு. இப்போ இதை ஊற வைக்கணும்னாலும் அவசியம் இல்லை. கையில் வந்து நெய் தடவிக்கலாம். நெய் பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு 200 மில்லி இருக்கும். ஒரு கொஞ்சோண்டு தான் மீதியாக இருக்குது. எனக்கு இவ்வளோ தண்ணி பிடிச்சிருக்கு 2 கப்பு மாவுக்கு. எவ்வளோன்னா ஒரு 175 கிராம் தண்ணி இருக்கும், மில்லி இருக்கும். 25 மில்லி மீதியாக இருக்கு. சாரிங்க, நெய் சொல்ல மறந்துட்டேன். வைக்கலாங்க. நெய் பிடிக்காதவங்க வந்து வாசனை இல்லாத ஆயிலில் தான் தடவிக்குங்க. நெய் தடவிட்டு மாவு எடுத்து உங்களுக்கு என்ன எவ்வளோ சைஸு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்குங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள், ஆதரவு கொடுங்க. இந்த மாவை எல்லாமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாங்க. உருண்டை பிடிச்சாச்சுங்க. தண்ணியும் இங்கே கொதிச்சு ரெடியாக இருக்கு. தட்டத்தில் வந்து ஆயில் தடவியாச்சு. இதில் வந்து இந்த உருண்டைகளை வச்சுக்கலாம். நிமிஷம் வேகட்டுங்க. இல்லைங்களா, நாட்டு சக்கரை, தேங்காய், ஏலக்காய் வந்து 0 வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். கலந்துடுச்சுங்க. இப்போ வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறது இருந்தாலும் சேர்த்துக்கிங்க, உங்களோட விருப்பம். ஆனால் வந்து இதுக்கு நாட்டு சக்கரை தான் சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. பிசு பிசு தண்ணி அதெல்லாம் எதுவுமே இல்லை. சக்கரை தண்ணியில வந்து கலந்தா சரி. நீ நல்லா கலந்துச்சுங்க. நமக்கு இந்த ஸ்டேஜே போதும். ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க, கிட்ட இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா. என்னன்னா, நீங்க கொடுத்த ஆதரவுனாலையும் நீங்க கொடுத்த சப்போர்ட்னாலையும் தான் நாங்க வந்து ஜி தமிழ் தமிழா போய் கலந்துக்கிட்டோம். நான் எங்க பொண்ணும் அந்த வீடியோவுக்கும் நல்லா கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. யூடியூப்ல அது போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. வாங்க பார்க்கலாம் வீடியோ. வெந்துடுச்சுங்க. பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இந்த ஜீரோ எடுத்து சேர்த்திக்கலாம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களா? கரெக்டுங்க. குலோப்ஜாம் ஸ்டைலே தான். இதுல ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 செகண்ட், 5 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 2 செகண்ட் அந்த ஜீரோவெல்லாம் உள்ள இறங்கிறதுக்காக எல்லாம் தேங்காய் போட்டு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காவோட அந்த நாட்டு சர்க்கரையோட இந்த குழுக்கு ரொட்டி சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும். அதுக்காக அவ்வளோதான், செஞ்சாச்சுங்க.
வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுடுது, சாப்பிட்டு பார்க்கலான்னா. லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இதையும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.